ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, அப்பாவை நம்ம நினைவு பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமாக உழைச்சி நினைக்காம ரொம்ப சுலபமாக நம்ம நினைக்கணுன்னா என்னென்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. அதில் பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பிராமணன்னாலே சதா மாஸ்டர் சர்வசக்திவான்ற இந்த ஸ்திதியில் நிலச்சிருக்கவங்க தான். பாபா சொல்கிறாங்க, சதா மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற அந்த ஸ்திதியில் நிலச்சிருக்கும் போது ஒரு கடினமான சூழ்நிலையின் மீதும் வெற்றி அடைய முடியும். நீங்கள் அந்த மாதிரி வெற்றி அடைகிறீங்களா? ஏன்னா சுயஸ்திதி சக்திசாலியாக இல்லாத போது தான் கடினமான சூழ்நிலையின் மீது அந்த சூழ்நிலை வெற்றி அடையுது. பிரச்சனை என்பது பாபா சொல்கிறாங்க, பிரச்சனைகள் இயற்கை மூலம் வருதுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் படைப்பு தான், உங்களோட படைப்பு தான். ஆனால் நீங்கள் சுயஸ்திதி, நீங்கள் உணர்ந்து நான் ஒரு ஆத்மா ஜோதி, அதுவும் என்ன மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான், அவ்வளோ சக்தி உடைய ஒரு ஆத்மான்னு அந்த சுயஸ்திதியில் இருக்கவங்க படைப்பவர்கள். சுயஸ்திதியில் இருக்கவங்க தான் படைப்பவராக இருப்பாங்க. அப்போது படைப்பின் மீது சதா உங்களால் வெற்றி அடைய முடியும் தானே. இப்போ கிரியேட்டர் இருக்காங்கன்னா அந்த கிரியேஷன் அவங்கள எந்த ஒரு பாதிப்பும் செய்யவே முடியாது. ஒருவேளை படைப்பவர் படைப்புக்கிட்ட தோல்வி அடைகிறாங்க, அவங்கள அப்போ படைப்பவர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதனால் இயற்கையின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் படைப்புகள் தான். ஆனால் மாஸ்டர் படைப்பவர், அதாவது மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வி அடையவே முடியாது. அது அசம்பவமாகும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே உங்களோட இருக்கை விட்டு வெளியில் போயிடாதீங்க. உங்களோட சீட்டில் எப்பயுமே செட் ஆகி இருங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தோல்வி அடையவே மாட்டீங்க. சீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா சக்தி அற்றவர்களாக ஆகிடுவீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்பாவோட நினைவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குன்னுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் யார்? அந்த ஸ்திதியில் இருக்கணும். மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற அந்த ஸ்திதியில் நீங்கள் இருக்கணும், செட் ஆகி இருக்கணும். ஏன்னா அந்த சீட்டின் ஆதாரத்தில் தான் சக்தியும் உங்களுக்கு தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கீழே மட்டும் வந்துடாதீங்க. கீழே, அதாவது தேக அபிமானம் என்ற இந்த மாயின் தூசி இருக்குது, அந்த தூசி உங்களுக்கு படிஞ்சிருச்சுன்னா அப்புறமேட்டு உங்களுக்கு அது கடினமாக தான் இருக்கும். மற்றும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணன்னாலே சங்கல்பங்களில் கூட சரண்டர். இன்றைக்கி பாப் தாதா குழந்தைகள், அனைத்து குழந்தைகளையும் பார்த்துட்டு இருந்தார். அதுவும் அவங்களோட கடைசி நிலை விக்கர்மா ஜீத் நிலை, விக்கல்பங், அதாவது எண்ணங்கள் வீணான எண்ணங்கள்லேருந்து விடுபட்ட நிலையை பார்த்துட்டு இருந்தார். இந்த கடைசி நிலை அடைவதற்கு எல்லாருமே முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் முயற்சியாளர்களில் 2 வகையான குழந்தைகளை பாபா பார்த்துட்டு இருந்தாங்க. 2 வகையான முயற்சி குழந்தைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஒரு வகையான முயற்சியாளர்கள், இன்னொரு பக்கம் இன்னொரு வகையான முயற்சியாளர்கள். முதலாவதாக முயற்சி செஞ்சுக்கிட்டு, அதாவது முயற்சியோட பலனையும் கூடவே அனுபவம் செஞ்சிட்ருக்கிறவங்க.
நல்ல ஒரு ஒரு முயற்சியாளர்கள் வந்து எப்படின்னா, முயற்சியும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதோட பலனையும் கூடவே அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2வதா முயற்சி செய்கிறவங்க வந்து முயற்சி மட்டும்தான் அதில தான் அதிகமான ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி அதிகமாக இருக்கும். ஆனால் பிராப்தியின் அனுபவம் வந்து கொஞ்சம் குறைவாக செய்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, அதனால தான் நாளடைவில் களைப்படைஞ்சிடுறாங்க. யதார்த்தமான முயற்சியாளர்கள் வந்து ஒருபோதும் களைப்பையே உணர மாட்டாங்க. 2 வகையான முயற்சியாளர்களில் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கொள்வதில் தான் வித்தியாசம் வந்துடுது. யதார்த்தமாக ஒருத்தவங்க முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்க களைப்பையே உணர மாட்டாங்க. இந்த 2 வகையான முயற்சியிலையும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கல. அது என்னன்னா, அந்த புரிஞ்சிக்காததுனால தான் அவங்க வந்து முயற்சியிலேயே இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அன்பில் மூழ்கி இருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சின்ன வித்தியாசம்தான். அது என்னன்னா, நான் சுயம் நடத்து கொண்டிருக்கிறேன். நான் நடக்க வேண்டியதாக இருக்குது. நான் இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சங்கல்பத்தினாலும் சமர்ப்பணமாகி இருக்காங்க. அதனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, என்னை வந்து பாப் தாதா நடத்தி கொண்டுட்ருக்காரு, அவர் தான் நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு அவங்க அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி என்ற கால்னால் அவங்க நடக்கிறது கிடையாது. ஆனால் அன்பு என்ற மடிக்கு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அன்பு என்ற கால்களினால் நீங்கள் நடக்கும்போது அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு வந்து களைப்பு அடைவதே கிடையாது. அவங்க அன்பு என்ற மடியில் இல்லைன்னா பையில் வந்து அனைத்து பிராப்திகளின் அனுபவம் இருக்கிற காரணத்தால் அவங்க நடப்பதே கிடையாது. அன்பிலேயே மூழ்கி இருக்கிறவங்க வந்து நடக்கிறதே கிடையாது. அவங்க பறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயந்தான். இதை என்னை வந்து நடத்திட்டுருக்கிறவர் பாபா தான், நான் கிடையாது. நான் வந்து கருவி தான். என்னை இந்த சீட்டில் உட்கார வைக்கிறது பாபா தான். அவர் தான் செய்ய வைக்கிறாரு, அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அனுபவம் செஞ்சிட்டே இருக்கோன்னா நம்ம எப்பயுமே அன்புலேயே மூழ்கி இருப்போம். அப்போது வந்து பாபா சொல்கிறாங்க, அவங்க வந்து சதா குஷியில், ஆத்மார்த்த அந்த சுகத்தில், சர்வ சக்திகள்னால் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் உங்களை பற்றி சோதனை பண்ணி பார்க்கணும். இதில் நான் யாராக இருக்கேன், உங்களுக்கு நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கோங்க. இதில் நான் யாராக இருக்கேன், எப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி செய்கிறேனா இல்லை ரொம்ப சுலபமாக முயற்சி செய்கிறேனா? இதை பண்ணுறது அவர் பண்ணிகிட்ருப்பார். நம்மளோட வேலை அவரோட அன்பிலேயே மூழ்கி இருக்கணும். இன்றைக்கி முரளிலையும் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 5/4/2025 பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ வந்து பெயர் ரூபத்தின் அந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். தலைகீழான ஒரு கணக்கை வந்து உருவாக்கிடாதீங்க. ஒரு பாபாவின் நினைவில் இருக்கணும். பாபா கேள்வி கேட்குறாங்க என்னென்னா, பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறார்கள்? பாபா சொல்கிறாங்க, பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருமே சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. குளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் பாக்கியம் உருவாகி விடுகிறது. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும். நீங்கள் இப்போது வந்து ஏமாற்றம் அடையக்கூடாது.
அளவற்ற குஷியில் இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் தாய் தந்தையும் அப்படின்னு பாட்டு வந்து ஒன்று இருக்குது. குழந்தைகள் இப்போது நீங்கள் எல்லாருமே முரளியை கேட்குறீங்க. எங்கெல்லாம் முரளி போகுதோ அப்போது இது யாருடைய மகிமை? நிராகாரமான சிவ தந்தை அவர் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு பக்தியில் வந்து அங்கேயே இருப்பார், அங்கேருந்து உதவி செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போது சிவபாபா நேரடியாக இங்கே வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. இவர் உடம்புல இருக்கிறது சிவபாபா. இப்போது உண்மையாக நேரடியாக இவரோட இந்த தாத்தா, இந்த வயோதிகமான இந்த தாத்தா உடம்புல வந்து பிரம்மான்னு அவருக்கு பேர் வச்சு அவர் மூலியமாக நேரடியாக அவங்களுக்கு முரளி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த ஆத்மா வந்து ஆத்மாவாகிய உங்களையே நீங்கள் வந்து பார்க்க முடியாது இந்த கண்ணால். அது ரொம்ப சூட்சமமாக இருக்குது, ஒரு ஒளி புள்ளியாக இருக்குது. எல்லாருமே ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இதை வந்து கேட்கணும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமமாக இருக்குது. அதனால் அப்பா வர்றது கூட எல்லாரும் பார்க்க முடியாது. இந்த உடம்புக்குள்ளே தான் அப்பா வரேன், இந்த உலகத்துக்கு வரேன். யாருக்காகனா குழந்தைகளாகிய உங்களுக்கு. இப்போது இவருக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க. அப்பாவை கரெக்டாக நீங்கள் வந்து நினைவு செய்யணும். இப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உண்மையாக நேரடியாக இந்த கீதையோட ஞானத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அங்கே வந்து கிருஷ்ணரோட பெயரை வந்து போட்டுட்டாங்க, அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு. ஆனால் நீங்கள் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, கிருஷ்ணர் வந்து கீதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது, இதை சொல்லி கொடுக்கறதே சிவபாபான்னு குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கவங்க இதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அதனால் அவங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க. ஏதாவது கண்காட்சி மேலால் வந்து அவங்களுக்கு இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லி புரியுவாங்க. இறைவன் இப்போ நேரடியாக இங்கே வந்து இந்த கீதை ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தினமும் வந்து அவர் கடலாக இருக்கிறதுனால தினமும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். இந்த சமயம் வந்து மகாபாரத போர் நடந்துட்டுருக்கு, யுத்தம். அது யுத்தம் வந்து வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தம். இந்த அசுர குணங்களுக்கும் தெய்வீக குணங்களுக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே தேவதையாக ஆகிட்டுருக்கீங்க, தேவதைகளுக்கு தான் வந்து மகிமை. ஆனால் நீங்கள் இப்போ பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க, பிராமணன்லேருந்து தேவதை ஆகணும். இதுதான் வந்து அந்த சண்டை, மகாபாரத சண்டை நடந்துட்டுருக்கு. இதன் மூலம் உலகமும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, இன்னும் போக போக எங்கேயோ இந்த மகாபாரத சண்டை இப்போ நடந்துட்டுருக்கு, அதே வரலாறு புவியியல் திரும்பவும் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆனால் வந்து மகாபாரதம்னா அவங்க பாண்டவர்கள்லாம் வந்து மாலையில் கரைஞ்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கதை நிறையா சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது நேரடியாக உண்மையாக இது நடந்துட்டுருக்கு. இதை நீங்கள் வந்து உறுதியாக எல்லாருக்கும் புரிய வைங்க. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இவங்களோட ராஜ்யம் இருந்தது, லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. இப்போது அவங்களே இப்போது சாதாரண ஒரு மனிதர்களாக ஆகிட்டாங்க. இப்போ அவங்களும் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி பதவியை மீண்டும் அடைஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணர் வந்து இதை சொல்லி கொடுக்கல, இதை சொல்லி கொடுக்கறது சிவன் தான். நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டு நல்லா இருக்குங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இருக்குன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது, இதை உண்மையாக யார் சொல்லி புரிய வைக்கிறா அவரோட அந்த வழிபடி நடக்க ஆரம்பிக்கணும். அவர்
இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காரு. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த குழந்தைகள் கிட்ட வந்து இந்த மாயாவோட சண்டையும் நடக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் கர்மாதீத நிலையை அடையலை, முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. இது வந்து கடைசியில் தான் உங்களுக்கு அந்த கர்மாதீத நிலை அடையும். ஆனால் நீங்கள் வாடி போயிடக்கூடாது. பாபாவின் நினைவில் எப்பயும் இருக்கணும். எப்பயும் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, வாடி போக மாட்டீங்க. நீங்கள் வாடி போகிறீங்கன்னா அப்பாவை நினைவு செய்யலைன்னு அர்த்தம். நல்லபடியாக நினைவு செய்யணும். இந்த நினைவு செய்யும் போது தான் இந்த மாயா வந்து புயலையே கொண்டு வருது. இப்போ நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கிறீங்க கண்காட்சியில், புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கு வாடி போயிடக்கூடாது. என்ன இவங்க இவ்வளோ சொல்லியும் அவங்களுக்கு புரியல அப்படின்னு வாடி போயிடக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, நீங்களே வந்து எடுத்த உடனே ஒன்று புரிஞ்சிக்கலையே, கொஞ்சம் கொஞ்சமாக தானே உங்களுக்கு போக போக இந்த ஞானத்தை கேட்க கேட்க தானே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் நேரம் எடுக்கும். அதனால் வாடி மட்டும் போயிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அதாவது மாயா கூட சண்டை நடந்துகிட்ருக்கு இப்போது. இது வந்து மாயா தான் நம்மளை செருப்பால் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சோகமாக வரோம், வாடி போகிறோம் அப்படின்னாலே மாயா நம்மளை ஏதோ தொந்தரவு பண்ணிகிட்ருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, என்னை நல்லா நினைவு செய்யுங்க, அப்போது மாயா வந்து போயிடும். நிறைய பேர் இந்த மனிதர்கள் வந்து இப்போ தந்தையை வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ விலங்குகளை விட மோசமாக ஆயிட்டாங்க. கீதையில் வந்து கிருஷ்ணர் பெயரை போட்டதுனால எல்லாருமே வந்து இந்த கிருஷ்ணரை நினைவு பண்ணி, இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடலை நினைவு பண்ணி மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் குழந்தைங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த தாத்தாவை நினைவு பண்ணுறது, யாரையும் இந்த சரீரதாரிகளை நினைவு பண்ணக்கூடாது, அப்பாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். சில பேர் வந்து தேகதாரிகளிடம் அன்பு வச்சிடுறாங்க, இவங்க ரொம்ப நல்ல ஆத்மாக்களாக இருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட இங்கே பாபா குழந்தைங்களாம் ஆகி அவங்களோட பேர் ரூபத்தில் மாட்டிக்கிறாங்க. சொர்க்கத்தில் வந்து இந்த மாதிரி பெயர் ரூபத்திலலாம் யாரும் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து ஆத்ம அபிமானிகளாக இருப்பாங்க. அதனால் அவங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பெயர் ரூபில் மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு லெட்டர் எழுதுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல காரியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். நம்மளுக்கு இறைவன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்மளும் வந்து சேவாதாரியை மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா பாபாவுக்கு வந்து இந்த கோபப்படுறவங்களெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, அவங்கள பார்க்குறதே கிடையாது. யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ, குஷியாக சேவை செஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் பாபாவோட நினைவு பண்ணணும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் அந்த கவலை இருக்குது, நம்ம வந்து நல்லபடியாக அப்பாவை நினைவு பண்ணணும், அதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ராஜ்யம் அடைவது என்பது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குழந்தைகள் வந்து இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகணும். அப்படி ஆகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குளிர்ச்சியாகிடுவீங்க. படைப்போட அந்த முதல் இடை கடை பற்றி நினைவு பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த நாராயணன், லக்ஷ்மி நாராயணனை பற்றி நினைவு. ஏன்னா அப்பாவை நினைவு பண்ணணும், அல்லாவை நினைவு பண்ணணும், அப்புறம் ஆஸ்தியை நினைவு பண்ணணும். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தாலே ரொம்ப போதை ஏறிடும், குஷி அதிகமாக ஆகும். அதனால் சேவை நீங்கள் வந்து அதிகமாக செய்ய தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு குஷி கிடைக்கும். யார்கிட்டேயும் வெறுப்பு இதெல்லாம் காமிக்காதீங்க. அவங்களோட பாட்டை நடிக்கிறாங்க,
அப்புறமேட்டு நீங்கள் தவறாக நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது கடைசியில் உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். அதனால் அப்பா சொல்கிறாங்க, வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வீணானவற்றில் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது ஸ்ரீமத்தின் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது. இது நியாயமே கிடையாது, நாணயமே கிடையாது. அப்பா உங்களுக்கு இந்த பொக்கிஷங்கள்லாம் எதுக்கு கொடுத்துருக்காரு? சுய முன்னேற்றம் மற்றும் உலக நன்மைக்காக. இந்த மாதிரி தேவையில்லாமலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க வீணான விஷயத்துக்கு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்பா என்ன கட்டளை, அதாவது அப்பாவோட ஸ்ரீமத் என்னவோ அதன்படி மட்டும்தான் நம்ம இருக்கணும். அனைவர் மீதும் உங்கள் மீதும் முதல்ல கருணையோட நீங்கள் இருக்கணும். மற்றவங்க மேலேயும் கருணை வைக்கணும். அவங்களுக்கு புரியலை, இப்போ நீங்கள் தான் அந்த ஸ்திதியில் இருந்து மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். நன்மை பண்ணணும் எல்லாருக்கும். தந்தையை பாருங்கள் மற்றும் உங்களை பாருங்கள், சுயத்தை பாருங்கள். மற்ற யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகன் யார் எதற்கும் கவர்ச்சி படாமல் இருக்காங்களோ அவங்க தான் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எதுக்காவது கவர்ச்சி கொஞ்சம் நம்ம அதுக்கு அட்ராக்ட் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நல்லா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்பா அவ்யக்த இஷாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா மற்றும் நான் இணைஞ்சு இருக்கிறோம். செய்விப்பவர் பாபா மற்றும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கேன். இதை சிந்தனையில் நம்ம நினச்சி பார்க்கணும். சுப சிந்தனையாக இருக்கிறவங்க ஒருபோதும் கவலையே இருக்காது. இப்போ எப்படி தந்தை மற்றும் நீங்கள் இணைஞ்சு இருக்கீங்களோ, சரீரம் மற்றும் ஆத்மா இணைஞ்சிருக்குமோ, அந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ஸ்வரூபம் அதுவும் இணைஞ்சு இருக்கணும். அதுபோல் சுய சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை இணைஞ்சிருக்கணும். அப்போ தான் குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும். உங்களோட அந்த ஸ்திதி அப்பாவையும் நினைக்கணும். அப்புறம் ஆஸ்தி விஷ்ணு ஸ்வரூபம், நான் விஷ்ணுவாக ஆயிட்டிருக்கேன் அப்படின்னு அதையும் நினைக்கணும். நமக்கும் சேவை செஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் சேவை செய்யணும். அப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவை நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாக மாறிடும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை ரொம்ப ஈஸியான முயற்சியாளர்களாக மாற்றிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.